பிரசங்காவும் உண்டாகட்டும். இந்த சங்கீதம் 77வது சங்கீதத்திலிருந்து பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பரப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இக்காலை பொழுதிலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வாசித்திருக்கிறதான 87ஆம் சங்கீதம் 1 முதல் 7 வசனங்கள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலே மகிமையான சீயோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்று சொன்னால் தேவன் வாசம் செய்கிறதான உன்னத ஸ்தானத்தை குறிக்கிறது. கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம் என்று பார்க்கிறோம். பரிசுத்த பர்வதமாகிய சீயோனை புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சுவிசேஷ சபைக்கு சீயோன் ஒரு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது தெய்வீக ஆசீர்வாதங்களை அருளி இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனங்களிலே தேவன் சீயோனில் பிரியமாய் இருக்கிறார் என்றும் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் சீயோனின் மகிமையான ஆசீர்வாதங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 87ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை ஒருவரும் 5-6 வசனங்களை ஒருவரும் வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். 5-6 வசனங்களை நாம் வாசிப்போம். சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பெயரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை வகையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 இடங்களிலே சீயோன் என்கிறதான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சீயோன் என்று சொன்னால் வேதாகமத்திலே 3 விதமானதான சீயோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சீயோன் என்று பார்க்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. இங்கு சீயோன் கோட்டை என்று சொல்லப்படுகிறது. அந்த சீயோன் கோட்டை தான் தாவீதின் நகரமாக கருதப்படுகிறது. முதல் சீயோன் நாம் வாசித்த வேத பகுதியை பார்க்கும்போது யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிறோம். சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னால் எழுத்தின்படியான ஒரு சீயோன், அதாவது தாவீதின் நகரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது காரியமாக நாம் வாசிக்கும் பொழுது இப்ப நான் வாசித்த வேத பகுதியிலே 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களிலே சீயோனில் பிறந்தவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்திலே அநேக இடங்களிலே சீயோன் குமாரர்கள் என்றும் சீயோன் குமாரத்திகள் என்றும்
சீயோனை சேர்ந்த ஜனங்கள் என்றும் நம்மை குறித்து சொல்லப்படுகிறது. ஆக இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறதான சீயோன் என்று சொன்னால் தேவ ஜனங்களை அல்லது சபையாரை குறிக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே மகிமையான உன்னத ஸ்தலத்தை தான் சீயோன் என்று அழைப்பார்கள். 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்திலே பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சீயோன் என்று சொன்னால் பரிசுத்த பர்வதம், தேவன் வாசம் செய்கிறதான உன்னத ஸ்தலத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மூன்று விதமானதான சீயோன். தாவீதின் நகரம் சீயோனாக கருதப்படுகிறது. சபையாரை சீயோன் என்று அழைக்கிறார். மகிமையான ஸ்தலம், உன்னதமான ஸ்தலத்திற்கு பரலோக சீயோன் என்கிறதான பெயர். ஹல்லேலூயா. சீயோன் என்று சொன்னால் சூரிய காந்தி என்ற அர்த்தமாக இருக்கிறது. சூரியனை பார்த்தவுடன் மலர் எப்படி மலர்கிறதோ, நீதியின் சூரியனாகிய இயேசுவை பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியமாக சீயோன் தாவீதின் நகரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எருசலேம் நகரத்தில் 4 குன்றுகள் உண்டு. இவைகளில் சீயோனும் ஒன்று. எபூசியர்களின் கோட்டை நகரமாகிய சீயோன் அரணிப்புள்ளதாகவும் பாதுகாப்புள்ளதாகவும் இருக்கிறது. சீயோன் என்பது எருசலேமில் உள்ள இம்னோன் பள்ளத்தாக்குக்கும் கிதரோன் பள்ளத்தாக்கும் இடையிலே இருக்கிறதான தென்கிழக்கில் உள்ள ஒரு குன்றின் அல்லது மலையின் பெயர் தான் சீயோனாக கருதப்படுகிறது. யோசுவாவின் நாட்களிலோ நியாயாதிபதிகளுடைய நாட்களிலோ இஸ்ரவேலை ஆட்சி செய்ததான முதல் ராஜாவாகிய சவுல் ராஜாவுடைய நாட்களிலோ இந்த சீயோன் கோட்டையை பிடிக்க முடியவில்லை. இதை குறித்து யோசுவாவின் சரித்திர புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலும், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களிலே சொல்லப்படுகிறது. ஆனால் தாவீதோ எபூசியர் மேல் யுத்தம் செய்து சீயோன் கோட்டையை பிடித்தார். அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணினபடியினாலே அது தாவீதின் நகரமாக கருதப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இந்த எபூசியர்களுடைய சீயோன் கோட்டையை யுத்தம் செய்து பிடித்து அந்த சீயோன் கோட்டையிலே தான் வாசம் செய்ததினாலே தாவீதின் நகரமாக சீயோன் கருதப்படுகிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பாலயோதாவில் உள்ள கிபியோனில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரமாகிய சீயோன் கோட்டையிலே வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் பார்க்கிறோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினதினாலே என்றைக்கும் அதை வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் முதல் சீயோன், தாவீதின் நகரத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக சபையாரை சீயோன் என்று அழைப்பார்கள். ஹல்லேலூயா. நாம் வாசித்த வேத பகுதியிலே 87ஆம் சங்கீதம் 5-6 வசனங்களிலே சீயோனிலே ஜனங்களை பெயரிடும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர் தொகையிடுவார் என்று பார்க்கிறோம். சீயோனிலே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பெயர்கள் எல்லாம் எழுதுகிறார். சீயோனிலே பிறந்த ஒவ்வொருவர் தேவ பிள்ளைகளுடைய பெயர்களையும் அவர் எழுதி வைக்கிறார், அவர்களை தொகையிடுகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சீயோனுக்கு எழுந்தருளி
தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குகிறார், அதற்கு தயை செய்கிற காலமும் குறித்த நேரம் வந்தது என்று 102 சங்கீதம் 13 வசனத்திலே சொல்லப்படுகிறது. தேவ ஜனங்களை அவர் சீயோன் என்று அழைத்து தேவ ஜனங்களுக்கு அவர் இறங்கி தயை செய்கிறதான காலமும் குறித்த நேரமும் அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கிறோம். நல்வார்த்தைகளுக்காகவும் ஆறுதல் வார்த்தைகளுக்காகவும் எருசலேமுக்காக சீயோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற தேவன் சீயோனிடத்திலே திரும்பி எருசலேம் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் என்று 102 சங்கீதம் 15 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனை அவர் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். சபையை அவர் கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 28 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, 28 அதிகாரம் 16 வசனம், இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவாசிக்கிறவன் பகவான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அஸ்திவாரமான ஒரு கல் என்று பார்க்கிறோம். சீயோனிலே வைக்கிறார். ஹல்லேலூயா. பரீட்சிக்கப்பட்டது, விலையேறப்பட்டது, திட அஸ்திவாரம் உள்ளதான ஒரு மூளைக்கல். ஹல்லேலூயா. அஸ்திவாரமான கல் அல்லது மூளைக்கல் யார் என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 1 பேதுரு 2 அதிகாரம் 6 வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மூளைக்கல்லாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூளைக்கல் என்று பார்க்கும் பொழுது கட்டிடம் கட்டுவதற்கான ஒரு முதல் கல்லை பதிப்பதுதான் மூளைக்கல்லாக இருக்கிறது. கட்டிடத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி இது. இந்த கற்கள் எல்லாம் இணைக்கப்பட்டு சுவராக ஒரு உறுதியான ஒரு ஸ்தலமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதன் மூலமாக ஒரு கட்டிடத்திற்கு ஒரு முழுமையான ஒரு நிலைப்பாட்டுதலையும் ஒரு அழகையும் கொடுக்கிறது. மூளைக்கல் இருந்ததினால்தான் மற்ற கற்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றை இணைக்கும் பொழுதுதான் ஒரு ஸ்தலமாக ஒரு கட்டிடமாக உருவெடுக்கப்படுகிறது. ஒரு புதிய கட்டமைப்பையும் புதிய ஆரம்பத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். சபை எப்படி கட்டப்படுகிறது? அவருடைய சத்தியத்தினாலே கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய ஆவியினாலே கட்டப்படுகிறது. கொலோசியர் நிருபத்திலே 2 அதிகாரம் 6 வசனத்திலே நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் மேல் வியர்கொண்டவர்கள், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். போதிக்கப்பட்டபடியே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினாலே நாம் கட்டப்படுகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாக எபேசியர் நிருபத்திலே 2 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து 22 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூலக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நீங்களும் அவருடைய ஆவியினாலே தேவனுடைய
வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், நாம் அவருடைய வாசஸ்தலமாக நம்மை கூட்டி கட்டி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மீது இசைவாய் நாம் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆயமாக எழுப்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய ஆவியினாலே ஒரே வாசஸ்தலமாக நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அநேகரான நம்மை ஒரே இதயமுடையவர்களாகவும் ஒரே சிந்தை உடையவர்களாகவும் ஒரே மனதை உடையவர்களாக அவருடைய ஆவியினாலே நம்மை இசைவாய் கட்டிக்கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். வாசஸ்தலமாக அவருடைய ஆலயமாக நம்மை எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷரால் தள்ளப்பட்டது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது விலையேறப்பட்டதும் ஆகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரை சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போய் ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படி பிரியமான ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று 1 பேதுரு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனுஷரால் தள்ளப்பட்டவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், விலையேறப்பட்டவர், ஜீவனுள்ள கல்லாய் இருக்கிறார். எதற்கு என்று பார்க்கும்போது ஆவிக்கு ஏற்றதான ஒரு மாளிகையாக உன்னை உருவாக்கும்படியாக பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக உன்னை மாற்றுவதற்காக அவருடைய ஆவியினாலே அவருடைய வார்த்தையினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பார்க்கும்போது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதினாலே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய கட்டிடம் முடிவடைகிறதில்லை. நாளுக்கு நாள் அதில் விசுவாசிகளை அவர் மீதே சேர்த்துக் கொண்டிருப்பதினாலே வளர்கிறது. அந்த கிறிஸ்துவின் இணைக்கப்படுதல் நிமித்தமாக கிறிஸ்துவினாலே நாம் வளர்கிறோம். விசுவாசிகள் அதற்குள்ளே ஜீவனுள்ள கற்களை போல இணைக்கப்பட்டு தேவனுடைய ஆவிக்குரிய கட்டடத்திலே நாளுக்கு நாள் இணைக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சபையை அனுதினமும் ஆத்துமாக்களை பெருக செய்து ஒவ்வொருவரையும் அந்த கட்டடத்தின் மீது ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மை அவர் ஒரு கட்டமைப்பாக ஒரு வாசஸ்தலமாக ஒரு ஆலயமாக உருவாக்குகிறார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலிலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகள் இத்தனை பெரிதான காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்திருப்பினும் நாம் அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்வதில்லை, அழகான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதில்லை, போரடிப்பதில்லை என்று பார்க்கிறோம். ஏசாயா புத்தகத்திலே 52ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். எழும்பு 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 சீயோனே வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களை நீ எழும்ப வேண்டும் என்று பார்க்கிறோம். இன்னும் முழங்கிக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான இளமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் எழும்ப வேண்டும். உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக் கொள்வதற்காக எழும்ப வேண்டும். அழகான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதற்காக நீ எழுந்திருக்க வேண்டும்
வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உனக்கு பரிசுத்த வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். அதை தரித்துக் கொள்ளபடியாக, உடுத்திக் கொள்ளபடியாக நீ எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சீயோன் அடுத்ததாக என்ன சொல்லப்படுகிறது? மீகாத்திருக்கிற புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் மேற்பகுதியை நாம் வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போடு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போடு என்று பார்க்கிறோம். நீ போரடிக்கும் பொழுது கதிர்கள் புறப்படுகிறது, பயிர்கள் அல்லது பலன்கள் வெளிப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் சீயோனாகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற காரியம், அவருடைய வல்லமையை தெரிந்து கொள்ளுங்கள், அழகான வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்கள், எழுந்து போராடுங்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சிந்திக்க வேண்டிய நேரம், நீ செயல்படுத்த வேண்டிய நேரம். இன்று நம்மை நாமே சிந்தித்து பார்த்து தேவனுக்கு என்று ஏதாவது செய்வதற்காக நாம் புறப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன்னை அவர் சீயோனாக உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியமாக பரலோக சீயோனை குறித்து நாம் பார்க்கிறோம். 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே சீயோன் என்று சொன்னால் பரிசுத்த பர்வதம் என்று பார்க்கிறோம். சாலமோன் அவருடைய கூடாரங்களும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த சீயோன் என்று பார்க்கும்போது மகாராஜாவினுடைய நகரமாக இருக்கிறது என்று 48ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வெளிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவினுடைய நகரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சீயோனை தேவனாகிய கர்த்தருடைய மகாராஜாவினுடைய நகரமாக இருக்கிறது. சீயோனை அவர் ஞானத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். பூரண வழிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கிற ஜீவன் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சீயோனுக்கு நேராக வழிநடத்தி செல்கிறார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனில் தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்றும் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தனம் தவிப்பும் எல்லாம் ஓடி பெறும் என்று பார்க்கிறோம். பலத்தின் மீது ஒரு பலனை தந்ததினாலே தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சீயோனிலே காணப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது புது உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் இடத்திலே நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிலிருந்தும் 1000 தூதர்களிடத்திலும் பரலோகத்தில் பெயர் எழுதிய முதற் பேரானவைகளை சர்வ சங்கமாகிய சபை நிலத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் புது உடன்படிக்கைக்குரிய மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினிடத்திலும் வந்து சேர்ந்தீர்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவரை குறித்து நம்மை அவர் சீயோனாக வைத்து சீயோன் மலையிலே நம்மை சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையை தேவனாகிய கர்த்தர் எப்படி கட்டுகிறார் என்று பார்க்கும்போது அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்மை கட்டி எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். 3 விதமானதான சீயோனை குறித்து பார்க்கிறோம். முதல் சீயோன் என்று பார்க்கும்போது தாவீதின் நகரத்தை குறிக்கிறது. 2வது சீயோன் என்று சொல்லும்போது சீயோனை சேர்ந்த ஜனமாகிய சபையாரை குறிக்கிறது. 3வதாக பரலோகத்தில் உள்ள சீயோனை மகிமையான உன்னத ஸ்தலத்தை குறிக்கிறது.
தேவனாகிய கர்த்தர் உங்களை உன்னத தலத்துக்கு நேரே அழைத்து செல்வதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த சமீப பகுதியை கொடுத்தபடினால் நாம் கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah.